Hello students, today we discuss the topic freedom struggle in Tamil Nadu. We study about non-Brahmin movement and the challenge to Congress and non-cooperation movement. First, non-Brahmin movement. In the meanwhile, there was a rapid growth of education in the Madras presidency. அதாவது மெட்ராஸ் மாகாணத்தில் வந்து எஜுகேஷன் வேகமாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. There was an increase on the number of educated non-Brahmins. பிராமணர் அல்லாதவர்கள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் இருந்தாங்க. சரியா? இவங்க என்ன பண்ணாங்கன்னா இண்டென்ஸ் பொலிட்டிக்கல் அண்ட் சோசியல் ஆக்டிவிட்டி டிஸ்கஸ்ட் அபவ் அதை பொலிட்டிசைஸ்டு த எஜுகேட்டட் நான் பிராமின்ஸ். அதாவது தீவிரமான அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகள் இந்த படித்த பிராமணர்கள் அல்லாதவர்களை அரசியலில் ஈடுபட வைத்தது. They raised the issue of caste discrimination and unequal opportunities in government employment and representation in elected bodies which were dominated by Brahmins. The பிராமணர்களுடைய மேலாதிக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் போஸ்ட், அரசு பணியாளர்கள், தேர்வு செய்யப்பட்ட அமைப்புகளின் பிரதிநிதித்துவம், ஆப்பர்ச்சுனிட்டி, கவர்மெண்ட் வாய்ப்பு, அரசு வாய்ப்புகளின் நிலவும் சமநிலையற்ற தன்மை, சாதி பாகுபாடு இருப்பது, இதெல்லாம் குறித்து இவங்க பிரச்சனையை கிளப்பினாங்க. யாருன்னா நான் பிராமின்ஸ். ஃபர்தர் த காங்கிரஸ் வாஸ் ஆல்சோ overwhelmingly composed of Brahmins. காங்கிரஸிலும் பிராமணர்களே மிக பெரும் எண்ணிக்கையில் இருந்தாங்க. லிபரல் ஃபெடரேஷன், அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம். The non-Brahmins organized themselves into political organizations. பிராமணர் அல்லாதவர்கள் என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய நலன்களை பாதுகாத்து கொள்வதற்காக தங்களை ஒரு அரசியல் அமைப்பாக அணிதிரட்டினாங்க. 1912 வந்து மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன், அதாவது சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்டது. அதன் செயலாளராக யார் இருந்தார்? சி நடேசனார், அதாவது செக்ரட்டரி. ஜூனில் வந்து இவர் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக, அதாவது நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸுக்காக திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவினார். திராவிடியன் ஹாஸ்டல்ஸ் ஏற்படுத்தினார். அதுபோக இந்த காலப்பகுதியைச் சேர்ந்த 2 முக்கிய பிராமணர் அல்லாதவர்களின் தலைவர்கள், நான் பிராமின்ஸ் அல்லாதவருடைய தலைவர்கள் யாருன்னா டி.எம். நாயர், தியாகராயர். இவங்களுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடை சரி செய்து இவங்களோட ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார். இந்த இருவருமே வந்து ஆரம்பத்தில் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருந்தவங்க தான். காங்கிரஸ் அமைப்பில் வந்து பிராமணர் அல்லாதவர்கள் எவ்வாறு ஓரங்கட்டப்படுகிறார்கள் என்பதை பார்த்து இவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப தெளிவாயிட்டாங்க. எப்படிலாம் ஓரங்கட்டுறாங்கன்னு பார்த்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவாயிட்டாங்க. 1960 நவம்பர் 20 பார்த்தீங்கன்னா பி. தியாகராயர், டி.எம். நாயர், சி நடேசனார் இவங்க தலைமையில் சுமார் 30 நான் பிராமின்ஸ், பிராமணர் அல்லாதோர் சென்னை விக்டோரியாவுடைய பொது அரங்கத்தில் கூடினாங்க. விக்டோரியா ஹால், பப்ளிக் ஹால். பிராமணர் அல்லாதவர்களின் நலன்களை மேம்படுத்துவதற்காக சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், SILF என்னும் அமைப்பு உருவாக்கப்பட்டது. They also launched 3 newspapers, Justice in English, Dravidian in Tamil and Andhra Prasthika in Telugu. Soon the SILF, the South Indian Liberal Federation, became to be popularly known as Justice Party after its English daily. The Justice Party also held several conferences throughout the presidency to set up branches. அதாவது இவங்க வந்து 3 நியூஸ் பேப்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, லான்ச் பண்ணுறாங்க. இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ், தமிழில் வந்து திராவிடியன், தெலுங்கில் ஆந்திர பிரஸ்திகா. விரைவில் இந்த அமைப்பு நடத்திய ஆங்கில நாளிதழின் பெயரான ஜஸ்டிஸ் என்பதே அதோடைய பேர் தான் இந்த கட்சியின் பெயராகி ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதாவது நீதி கட்சி என்று அழைக்கப்படலாயிற்று. நிறைய பிரான்ச்சஸ் உருவாக்கும், நிறைய இடத்துல வந்து பிரான்ச்சஸ் ஏற்படுத்தணுன்றதுக்காக அந்த பிரசிடென்சி முழுவதிலும் ஜஸ்டிஸ் பார்ட்டி பல மாநாடுகளை நடத்தியது.
Madras government was also supportive of the Justice Party as the latter believed that English rule was conducive for the development of the non-Brahmins. The Act of 1919 provided reservation of seat to non-Brahmins, a move criticized by the Congress but welcomed by the Justice Party. அதாவது சென்னை அரசாங்கம் நீதி கட்சியை ஆதரித்தது. பிரிட்டிஷ்காரங்களோட ஆட்சி பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்காக துணை பிரியும் என நீதி கட்சி நம்பினாங்க. 1919 ஏற்பட்ட சட்டம் பிராமணர் அல்லாதவர்களுக்கு எலெக்ஷனில் இடஒதுக்கீடு வழங்கியது. இந்த நடவடிக்கைகளை காங்கிரஸ் கட்சி விமர்சனம் செய்தது. ஆனால் நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி அதை வரவேற்று Justice Ministry. The Congress boycotted the election of 1920. Justice Party won 63 of 98 elected seats in the Legislative Council. A. Subbarayalu of the Justice Party became the first Chief Minister. After the 1923 elections, Raja Panagal of the Justice Party formed the ministry. அந்த 1920 நடந்த தேர்தலை காங்கிரஸ் புறக்கணிச்சிச்சு. இந்த சட்டமன்றத்தில் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் மொத்தம் 98 பிளேசஸில் 63 ஜஸ்டிஸ் பார்ட்டி வெற்றி பெற்றது. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட ஃபஸ்ட்டு சீஃப் மினிஸ்டர் யாருன்னா ஏ சுப்பராயலு. 1923 நடைபெற்ற தேர்தலுக்கு பிறகு இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியைச் சேர்ந்த ராஜா பனகல் அரசர் அமைச்சரவையை அமைச்சார். சரியா? இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி பார்த்திங்கன்னா introduce various measures for the benefit of non-Brahmins நலனுக்காக நிறைய நலத்திட்டங்களை அறிவிக்கிறாங்க. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஆஃப் அப்பாயின்மெண்ட்ஸ் இன் லோக்கல் பாடிஸ் அண்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு which later became the Public Service Commission, enactment of Hindu Religious Endowment Act and Madras State Aid to Industries Act, abolition of Devadasi system, allotment of Parambok land and to the poor for housing and extension of primary education to the depressed classes through the fee concession, scholarships and midday meals. அதாவது இது என்னென்ன நலத்திட்டங்களை பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறையிலும் கல்வி நிலையங்களும் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு செஞ்சாங்க. பணியாளர் தேர்வுக்குழு ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு நிறுவப்பட்டது. இது பின்னால் பொது பணியாளர் தேர்வாணையமானது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆயிடுச்சு. இந்து சமய அறநிலைத்துறை சட்டமும் ஹிந்து ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட், மெட்ராஸ் ஸ்டேட் எய்டு டு இண்டஸ்ட்ரீஸ் ஆக்ட், அரசு தொழில் உதவி சட்டமும் இயற்றப்பட்டன. தேவதாசி முறையை அபாலிஷன் பண்ணிட்டாங்க. ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக புறம்போக்கு நிலங்களை பட்டா கொடுத்தாங்க. அவங்களுக்கு வசதியற்ற மக்கள் பிரிவினரிடையே எஜுகேஷனை ஊக்குவிக்கிறதுக்காக கல்வி கட்டணம் ஃப்ரீ எஜுகேஷன் சலுகை கொடுத்தாங்க. கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க. மிட் டே மீல் ஸ்கீம் மதிய உணவு திட்டம், இந்த நடவடிக்கையெல்லாம் non-Brahmins பண்ணாங்க. கவர்மெண்ட் ரெப்ரெசிவ் மெசர்ஸ், ரவுலட் ஆக்ட், அரசாங்கத்தின் அடக்குமுறை நடவடிக்கைகள், ரவுலட் சட்டம். The Rowlatt Act, named after Sir Sidney Rowlatt, who headed the committee that recommended it, was passed in 1919. Under the Act, anyone could be imprisoned on charges of terrorism without due judicial process. Indians were aghast at this. Gandhi gave voice to the anger. The First World Warல இவங்க அதிகமாக கலந்துட்டாங்க. இந்தியர்கள் முக்கியமாக பிரிட்டிஷ் பேரரசுக்கு அவங்களுக்காக இந்திய வீரர்கள் என்ன பண்ணாங்கன்னா தொலைதூர பகுதியில் போய் போர் புரிஞ்சாங்க. இதனால் இந்தியர்கள் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட மேலும் பல சீர்திருத்தங்களை எதிர்பார்த்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1919 கொடூரமான ஒரு புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது, த ரவுலட் ஆக்ட். இந்த சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவர் பேர் சர் சிட்னி ரவுலட்.
அதனால தான் இந்த சட்டம் வந்து ரவுலட் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த சட்டத்தின்படி முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் என்னலாம் பயங்கரவாதி அப்படின்னு குற்றம் சாட்டி சிறையில் அடைக்கலாம். யாரை வேணாலும் விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கலாம். இதை பார்த்து இந்தியர்கள் என்ன பண்ணாங்க? திகில் அடைஞ்சாங்க, பயப்பட்டாங்க. மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். Rowlatt Satyagraha. On 18th March 1919, Gandhi addressed a meeting on Marina Beach. On 6th April 1919, Hartal was organized to protest against the Black Act. There was a large gathering at Marina Beach. They devoted the whole day to fasting and prayer in the Marina Beach. Rajaji, Kasturirangar, Satyamurthy and George Joseph addressed the meeting. A separate meeting of workers was addressed by Kalyana Sundaram, Trivika, B.B. Vadia and VOC. அதாவது 1919 பார்த்தீங்கன்னா மார்ச் 18 மெரினா பீச்சில் நடைபெற்ற கூட்டத்தில் வந்து காந்தியடிகள் வந்து உரையாற்றினார். 1919 ஏப்ரல் 6 வந்து பிளாக் ஆக்ட், அதாவது இந்த ரவுலட் சட்டத்தை வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொன்னாங்க. இதை எதிர்க்கணும் நோக்கத்தில் வந்து கடையடைப்புகளும் வேலை நிறுத்தங்களும் நடந்துச்சு. போராட்டங்கள்லாம் பண்ணாங்க. தமிழ்நாட்டோட பல பகுதிகளிலும் எதிர்ப்புகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடைபெற்றன. மெட்ராஸ் பகுதியில் பார்த்திங்கன்னா பல பகுதிகளிலிருந்து தொடங்கிய ஊர்வலங்கள் வந்து மெரினா கடற்கரை வந்து என்ன பண்ணாங்க? மெரினா கடற்கரையில் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து மக்கள் ஒரு பெரும் கூட்டமாயிடுச்சு. அந்த நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் தான் பண்ணாங்க. ப்ரேயரும் ஃபாஸ்டிங் இருந்தாங்க. மெட்ராஸ் சத்தியாகிரக சபை என்ற அமைப்பும் நிறுவப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரிரங்கர், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியவங்களாம் வந்து இந்த கூட்டத்தில் வந்து உரை நிகழ்த்தினாங்க, ஸ்பீச் கொடுத்தாங்க. தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் வந்து வி. கல்யாண சுந்தரனார், திரிவிகா, பிபி வாடியா, வஉசி ஆகியோர் உரையாற்றினாங்க. தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கு பெற்றது தான் இந்த இயக்கத்தோட முக்கிய அம்சம். ஜார்ஜ் ஜோசப் இவர் யாருன்னா ஒரு லாயர், வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவர். அதான் ஸ்பீச் நல்லா பேசக்கூடியவர், வழக்கறிஞர். ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை, ஹோம் ரூல் மூமெண்ட்டை ஏற்படுத்தியதிலும் அதோடைய நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு போகிறதுலையும் முக்கிய பங்கு வகித்தார். தன்னாட்சி இயக்கத்தின் நோக்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுலேயும் முக்கிய பங்கு இவருடையதாக இருந்துச்சு. செங்கன்னூரில், அது எங்கே இருக்குன்னா இப்போ கேரளாவில் ஆலப்புழா மாவட்டத்தில் இருக்குது. இவர் வந்து மதுரையில் வசிக்கிறதை தான் விரும்பினார். அங்கே வந்து மக்களுடைய வழக்கறிஞராக பணிபுரிஞ்சார். தன்னுடைய நீண்ட பொது வாழ்வின் போது அவர் கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகத்தை வழிநடத்தினார். ஏன்னா இது இந்தியாவின் அனைத்து குடிமக்களுக்கும் சமூக உரிமைகள் தொடர்பான பிரச்சனையாக அவர் கருதினார். இந்த வைக்கம் பிரச்சனையை தமிழ்நாட்டில் குற்ற பரம்பரை சமூகங்களின் பாதுகாவலராக விளங்கினார். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் செஞ்ச வேலையின் காரணமாக மதுரை மக்கள் வந்து இவரை ரோசாப்பு துரை அப்படின்னு சொல்லி அன்போடு அழைச்சாங்க. மதுரை தொழிலாளர் சங்கம், மதுரை லேபர் யூனியன் 1918 ஏற்படுத்தினார். இதை ஏற்படுத்துவதற்கு ஹார்வி மில் தொழிலாளர்களுக்கு உதவினார். இந்த சங்கத்தின் தொடக்ககால போராட்டங்கள் நூற்பாலை தொழிலாளர்களுக்கு, இந்த போராட்டத்தின் காரணமாக என்ன பண்ணாங்கன்னா ஊதிய உயர்வு, அந்த தொழிலாளர்களுக்கு வந்து சம்பளம் அதிகமாயிருச்சு, வேலை நேரம் குறைவும் ஏற்பட்டுச்சு. கிலாஃபத் மூமெண்ட். To restore the Caliphate, the Khilafat movement was started.
In Tamil Nadu, Khilafat Day was observed on 17th April 1920 with a meeting presided over by Maulana Shaukat Ali. Another such conference was held at Erode. Vaniyambadi was as the epicenter of Khilafat agitation. அதான் கிலாபத் இயக்கம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். ஜாலியன் வாலாபாக் படுகொலையை தொடர்ந்து 1919 ஏற்பட்டுச்சுல, அதை தொடர்ந்து அதற்கு காரணமான ஜென்ரல் டயர், ஜாலியன் வாலாபாக் படுகொலை பண்ணவர், அவர் பேர் என்னது, ஜென்ரல் டயர். சரியா? அவர் என்ன பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, எல்லா குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் எல்லா குற்றச்சாட்டும் விடுவிக்கப்பட்டாங்க. அதோடு இல்லாமல் அவருக்கு பரிசுகளும் நிறையா பாராட்டுகளும் வழங்கப்பட்டன. முதல் உலகப் போருக்கு பின்னால் துருக்கியோட கலீஃபா அவர் அவமரியாதை செய்யப்பட்டதுடன் அவரிடம் அனைத்து அதிகாரமும் பறிக்கப்பட்டன. அவர்கிட்ட எல்லா அதிகாரமுமே பறிச்சுட்டாங்க. கலீஃபா பதவியை திரும்பியும் கொண்டு வரணுன்றதுக்காக கிலாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது. பெரும்பாலும் தேசிய இயக்கத்திலிருந்து ஒதுங்கி இருந்த முஸ்லீம்கள் தான் இப்போ பெரும் எண்ணிக்கையில் இதில் பங்கேற்றாங்க. தமிழ்நாட்டில் 1920 ஏப்ரல் 17 மௌலானா சவுக்கத் அலி தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம், அந்த கூட்டத்தில் தான் கிலாபத் இயக்கம், கிலாபத் நாள், கிலாபத் டே கடைப்பிடிக்கப்பட்டது. இது மாதிரி ஒரு மாநாடு ஈரோட்டிலும் நடந்துச்சு. வாணியம்பாடியில் கிலாபத் எழுச்சி நடவடிக்கைகளின் முக்கிய மையமாக திகழ்ந்தது. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். தமிழ்நாடு வாஸ் ஆக்டிவ் டூரிங் த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். சி ராஜாஜி அண்ட் ஈவே ராமசாமி, ஈவிஆர் லேட்டர் known as பெரியார், provided the leadership. Rajaji worked closely with Yaqub Hasan, founder of Madras branch of the Muslim League. As a result, Hindus and the Muslims cooperated closely during the course of the movement in Tamil Nadu. The non-cooperation movement ஒத்துழையாமை இயக்கம். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தின் போது தமிழ்நாடு ரொம்ப துடிப்போடு செயல்பட்டுச்சு. சி ராஜாஜி, ஈவே ராமசாமி, அவர் பின்னால் ஈவேரா அப்படின்னு சொல்கிறாங்க, இவங்க தலைமையேற்று நடத்தினாங்க. முஸ்லீம் லீக்கோட சென்னை பிரான்ச்சு, அங்கே ஒரு முஸ்லீம் லீக்கோட பிரான்ச்சு சென்னையில் ஏற்படுத்தினவர் யாகூப் ஹசன். அவரோட ராஜாஜி நெருக்கமாக செயல்பட்டார். இதன் காரணமாக தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது இந்துக்களும் முஸ்லீம்களும் இணைந்து நெருக்கமாக செயல்பட்டாங்க. பொதுக்கூட்டங்களின் போது ஒரு ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காகவும், பேம்ப்ளெட்ஸ் அதாவது துண்டு பிரச்சனைகளை விநியோகம் செய்கிறதுக்காகவும், கொடிகளை ஏந்தி போகிறதுக்காகவும் பிடிச்சிட்டு போகிறதுக்காகவும் காங்கிரஸ் தொண்டர்கள் ஒரு பேரணி உருவாக்கப்பட்டது. எதுக்குன்னா, இந்த ஒரு சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுக்காக, இந்த துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்கிறதுக்காகவும், கொடிகளை பிடிச்சு போகிறதுக்காகவும். அவர்களும் கள்ளுக்கடை மறியலில் முக்கிய பங்கேற்றனர். நோ டாக்ஸ் கம்பெயின்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ் மூமெண்ட், அதாவது வரிகுணா இயக்கமும் கள்ளுக்கடை மறியல் இயக்கமும். ஒத்துழையாமை இயக்கத்தின் போது ஒரு பகுதியாக பல இடங்களில் என்ன பண்ணாங்கன்னா, விவசாயிகள் வரி கொடுக்க மறுத்தாங்க, வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. தஞ்சாவூரில் வரிகுணா இயக்கம் ஒன்று நடைபெற்றது. சட்டமன்றங்கள், பள்ளி, ஸ்கூல்ஸு, அப்புறம் கோர்ட்டு, இது எல்லாமே புறக்கணிக்கப்பட்டதுங்க. யாருமே போகலை. அந்நிய பொருள்கள்லாம் பைக்காட் பண்ணிட்டாங்க. பல பகுதிகளில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்கள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்றது. அதிக எண்ணிக்கையில் வேலை நிறுத்தம் பண்ணாங்க. அவற்றில் பல தேசிய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டது. இதை நிறைய தேசிய தலைவர்கள் உங்களை லீட் பண்ணி போனாங்க. தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஒத்துழையாமை இயக்கத்தின் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டின் முக்கிய அம்சமாக திகழ்ந்தது என்னென்னா, கள்ளுக்கடைகளுக்கு எதிரான போராட்டம், ஒயின் ஷாப்புக்கு எதிரான போராட்டங்கள் தான். கள்ளுக்கடைகள் மறியல் செய்யப்பட்டன. கள்ளுக்கடையெல்லாம் என்ன பண்ணாங்க, மறியல் பண்ணிட்டாங்க. இந்த மாகாணத்தின் அனைத்து பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டங்களும் கடையெடுப்புகளும் நடைபெற்றது. குற்றப்பரம்பரை சமூக சட்டத்துக்கு எதிராகவும் கிளர்ச்சிகள் நடைபெற்றன. சரியா? யாருக்கு அகெயின்ஸ்டாக கிளர்ச்சிகள் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றப்பத்திரிகை சமூக சட்டம், அதாவது கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட்.
1921 நவம்பரில் வந்து சிவில் டிசோபிடியன் மூமெண்ட்டை தொடங்குறதுன்னு முடிவு செஞ்சாங்க. ராஜாஜி, சுப்பிரமணிய சாஸ்திரி, ஈவேரா இவங்கெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. 1922 ஜனவரி 13 வேல்ஸ் இளவரசர் இந்தியாவுக்கு வர்றது வந்து புறக்கணிக்கப்பட்டது. இப்போ எல்லாருமே தடுத்து நிறுத்திட்டாங்க. காவல்துறையோட போலீஸ்காரங்களுடைய அடக்குமுறையில் வந்து 2 பேர் கொல்லப்பட்டாங்க. பலர் வந்து காயம் ஏற்பட்டுச்சு. 1922 சௌரி சௌரா நிகழ்வில் நம்ம லாஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். 22 போலீஸ்காரங்க கொல்லப்பட்டதை தொடர்ந்து காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து என்னது சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. சொராசிஸ்ட் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஈவிஆர் அண்ட் த கன்ஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராம், அதாவது அவருடைய ஈவேராவுடைய ஆக்கப்பூர்வ செயல்பாடுகள். இந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டோட அரசியலில் ஈவேரா முக்கிய பங்கு வகித்தார். கதருடைய பயன்பாட்டை மேம்படுத்தி அதன் விற்பனையை அதிகரிக்கிறதுக்காக தீவிரமாக செயல்பட்டார். கல்லுண்பதற்கு தனது எதிர்ப்பை காட்டும் வகையில், அது கள்ளுக்கடை மறியலுக்காக எதிர்ப்பை காட்டும் வகையில் தனக்கு சொந்தமான தோப்பிலிருந்து தென்னை மரங்கள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்தினார். இதுனா தென்னை மரத்துலேருந்து தான் கல் எடுப்பாங்க முன்னாலாமோ, அதனால் அவர் தோப்பில் இருந்த தென்னை மரம் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டார். திருவாங்கூர் அரசின் ஆட்சியில் இருந்த வைக்கம் என்ற ஊரில் வந்து நடைபெற்ற ஆலயம் டெம்பிள் என்ட்ரி கோயில் நுழைவு சத்தியாகிரகத்திலும் முக்கிய பங்கு வகித்தார். அதாவது கோயிலை சுற்றியுள்ள வீதியில் பார்த்திங்கன்னா அந்த தாழ்த்தப்பட்ட டிப்ரெஸ்டு கிளாஸஸ், அந்த டிப்ரெஸ்டு பீப்புள் வந்து நடமாடக்கூட முடியாத உயர் ஜாதி மக்களிடமிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகியே இருக்கணும் அப்படின்ற ஒரு காலகட்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து தெருவில் கூட நடமாடக்கூடாது, உயர் ஜாதி மக்கள் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி. கேரளாவின் முக்கிய தலைவர்கள்லாம் கைது செய்யப்பட்ட பின்னர் ஈவேரா வந்து அங்கே போய் அந்த இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டினார். இதனால் வந்து அவர் கைது செய்யப்பட்டு 6 மாத காலம் வந்து சிறை தண்டனை வழங்கப்பட்டுச்சு. விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் அந்த வைக்கத்தை விட்டு அவர் வெளியேற மறுத்தார். அங்கே எழுச்சியூட்டும் விதமாக நிறையா உரைகள்லாம் நிகழ்த்தினார். இதுக்காக 2வது முறையாக கைது செய்யப்பட்டு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட்டது. விடுதலையாகி ஈரோடு திரும்பிய போது அவர் என்ன பண்ணார்னா, கதர் விற்பனையை முன்னேற்றுவதற்காக அது குறித்து பேசினார். அதனால் இவரை திரும்பி கைது செஞ்சாங்க. 1925 ஜூனில் வந்து வைக்கத்தில் கோவிலை சுற்றியிருந்த வீதிகள்லாம் விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. சாதி பாகுபாட்டுக்கு எதிராக கோயில் நுழைவு போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அவர் செய்த பங்களிப்பிற்காக, இந்த ஜாதி முறைக்கு எதிராகவும் ஆலய நுழைவு போராட்டத்துக்கு சப்போர்ட்டாகவும் அவர் செஞ்ச பணிக்காக அவருக்கு வந்து வைக்கம் ஹீரோ அப்படின்னு சொல்லி பாராட்டப்பட்டார். சேரன் மாதேவி குருகுலம் கான்ட்ரவர்சி, சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் வந்து ஈவேரா காங்கிரஸின் மீது மிகவும் அதிருப்தி கொண்டிருந்தார். அவர் மேலே ஒரு திருப்தி இல்லை காங்கிரஸ் மேலே. இது வந்து பிராமணர்களின் நலன்களை மட்டுமே, இந்த காங்கிரஸ் வந்து பிராமணருடைய நலன்களை மட்டுமே மேம்படுத்துறதா அப்படின்னு அவர் உணர்ந்தார். சேரன் மாதேவி குருகுல பிரச்சனையும் அந்த கம்யூனல், அதாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாகவும் காங்கிரஸுக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடும் இந்த ஈவேரா வந்து காங்கிரஸை விட்டு வெளியேறிட்டார். சேரன் மாதேவி குருகுல பிரச்சனை அவங்களுக்கே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஈவேரா என்ன பண்ணார்னா காங்கிரஸை விட்டு வெளியேறிட்டார். இந்த தேசிய கல்வியை முன்னெடுக்கும் பொருட்டு ஒரு குருகுலமானது வி சுப்பிரமணியனால் அப்படின்றவரால் சேரன் மாதேவியில் வந்து நிறுவப்பட்டது. நேஷனல் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. இது காங்கிரஸிலிருந்து நிதியினை பெற்று நடத்தப்பட்டது. காங்கிரஸ்காரங்க நிதி உதவி பண்ணாங்க. இருந்தாலும் இந்த பள்ளியில் வந்து ஜாதியின் அடிப்படையில் மாணவர்களை என்ன பண்ணாங்க, பாகுபாடு படுத்தினாங்க. பிராமண மாணவர்களுக்கும் பிராமணர் அல்லாத பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் பிராமின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனித்தனியாகவே உணவு பரிமாறப்பட்டது. சாப்பாட்டில் கூட வேறுபாடு இருந்துச்சு. அவங்களுக்கு வேறு சாப்பாடு, இவங்களுக்கு வேறு சாப்பாடுங்க. இது ஈவேராவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இன்னொரு தலைவர் பி வரதராஜனோடு சேர்ந்து இந்த ஈவேரா வந்து இந்த பழக்கத்தை வந்து என்ன பண்ணார், கடுமையாக விமர்சித்தார். 1925 நவம்பர் 21 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாட்டில் அவர் என்ன பண்ணார்னா,
அந்த சட்டசபையில் பிராமணர் அல்லாதவர்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும், நான் பிராமின்ஸ்க்கு அந்த பிரதிநிதித்துவம் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை வச்சார். இதன் பொருட்டு 1920 அவர் மேற்கொண்ட முயற்சி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. அவருடைய எஃபோர்ட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இவர் சொன்ன தீர்மானம் வந்து தோற்கடிக்கப்பட்டதுனால வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் இந்த மாநாட்டை விட்டு என்ன பண்ணார், வெளியேறிட்டார். வெளிவந்தவர்கள் வந்து தனியே சந்தித்து பேசினாங்க. விரைவில் வந்து காங்கிரஸ் வந்து விலகிய ஈவேரா வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். ஸ்வராஜ்யஸ் ஜஸ்டிசஸ் ரைவல்ரி, ஸ்வராஜ்ய கட்சியினருக்கும் நீதி கட்சியினருக்கும் இடையான போட்டி. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை தொடர்ந்து காங்கிரஸில் வந்து மாற்றத்தை விரும்பாதோர், தான் நோ சேஞ்சஸ், மாற்றத்தை விரும்புவோர் ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்ற ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. இந்த மாற்றத்தை விரும்பாதோர் நோ சேஞ்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சட்டமன்ற புறக்கணிப்பை தொடர விரும்பினார்கள். கண்டினியூ த பாய்காட் ஆஃப் கவுன்சில்ஸ். இந்த மாற்றத்தை விரும்பியோர் என்ன பண்ணாங்கன்னா, மாற்றம் வேணும்னு நினச்சாங்க. தேர்தலில் போட்டி போட்டு சட்டமன்றத்தில் செல்லணும் அப்படின்னு விரும்பினாங்க. ராஜாஜியுடன் வந்து காந்திய வழியை தீவிரமாக பின்பற்றும் வேறு சிலர்களும் சேர்ந்து சட்டமன்றத்திற்கு செல்வதை எதிர்த்தாங்க. கஸ்தூரி ரங்கர், எம்ஏ அன்சாரி இவங்களோட சேர்ந்து கொண்ட ராஜாஜி சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறது அப்படின்ற கருத்தை வந்து முன் வச்சார். இந்த கருத்துக்கு வந்து நிறையா எதிர்ப்பு ஏற்பட்டுச்சு, காங்கிரஸ்குள்ளேயே ஏற்பட்டுச்சு. இதனால் வந்து காங்கிரஸ்குள்ளேயே சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு இவங்களால் சுயராஜ்ய கட்சி உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து எஸ் சீனிவாசனார், சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் வந்து சுயராஜ்ய கட்சியினருக்கு தலைமையேற்றாங்க. சுப்பராயன் மினிஸ்ட்ரி 1926 பார்த்திங்கன்னா நடைபெற்ற எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் ஸ்வராஜ்ய கட்சியினர் வந்து பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஸ்வராஜ்யஸ் பார்ட்டி வந்து அதிகமாக வெற்றி பெற்றாங்க. However, it did not accept office in accordance with the Congress policy. இருந்தாலும் காங்கிரஸின் கொள்கைகளுக்கு இணங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தது. ஸ்வராஜ் கட்சி வெற்றி பெற்றாலுமே அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்க மறுத்தாங்க. அதுக்கு மாறாங்க சுயேட்சை வேட்பாளரான சுப்பராயன் வந்து என்ன பண்ணார்னா, அமைச்சரவை அதை அமைக்க ஹெல்ப் பண்ணாங்க. Jurasis did not contest the 1930 elections, leading to an easy victory for the Justice Party. Justice Party remained in office till 1917. 1930 நடைபெற்ற தேர்தலில் ஸ்வராஜ்ய கட்சியினர் போட்டியிடாதனால ஜஸ்டிஸ் பார்ட்டி ஈஸியாக வெற்றி பெற்றுச்சு. அந்த கட்சி தான் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் தொடர்ந்து 1937 வரைக்கும் ஆட்சி செஞ்சிச்சு. பாய்காட் ஆஃப் சைமன் கமிஷன் boycott. 1927 a statutory commission was constituted under Sir John Simon to revive the Act of 1919 and to success reforms. However, to the great disappointment of Indians, so the Congress boycotted the Simon Commission. The 1919 Montague Chelmsford reforms படி, இந்த சட்டத்தின்படி அதோடைய செயல்பாடுகளை வந்து பரிசீலனை செஞ்சு சீர்திருத்தங்களை வந்து பரிந்துரை செய்கிறதற்காக 1927 ஒரு இந்திய சட்டபூர்வ ஆணையம் ஸ்டாட்டுவரி கமிஷன் ஒன்று வந்து சர் ஜான் சைமன் தலைமையில் அமைக்கப்பட்டது. ஆனால் அதில் ஃபுல்லாக வந்து பிரிட்டிஷ்காரங்க தான் இருந்தாங்க, இந்தியர்கள் யாருமே இடம்பெறலை. இந்தியர்களுக்கு இது வந்து ரொம்ப மனச்சோர்வை அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அதனால் காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சைமன் குழுவை புறக்கணித்தது. கருப்பு கொடி ஏந்தி கோபேக் சைமன் என்ன பண்ணாங்க, கோஷம்லாம் எழுப்புனாங்க. சைமன் குழுவை வந்து புறக்கணித்தாங்க. மெட்ராஸ் த சைமன் பாய்காட் ப்ரொபகண்டா கமிட்டி வாஸ் செட் அப் வித் சத்யமூர்த்தி as the president. The arrival of Simon Commission in Madras on 18th February 1929 was greeted with demonstration and hardals. Flags were waved against the commission. அதாவது மெட்ராஸில் பார்த்திங்கன்னா சத்தியமூர்த்தி தலைமையில் சைமன் குழு எதிர்ப்பு பிரச்சாரம்
எதிர்ப்பு பிரச்சார குழு, சைமன் குழுவை எதிர்த்து ஒரு பிரச்சார குழு உருவாக்கப்பட்டது. யார் தெரியுமா? சத்தியமூர்த்தி தலைமையில். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க? கடைகள் வைச்சிருக்கிறவங்க, மாணவர்கள், வழக்கறிஞர்கள், ரயில் பயணிகள், இவங்களுடைய விரிவான அளவில் புறக்கணிப்பு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இவங்க எல்லாருமே புறக்கணித்தாங்க. 1929 பிப்ரவரி 18 பார்த்தீங்கன்னா இந்த சைமன் கமிஷன் சென்னை வந்த பொழுது பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையடிப்பு இதெல்லாம் நடந்துச்சு. இந்த குழுவுக்கு எதிராக என்ன பண்ணால் கருப்பு கொடி காட்டப்பட்டது. சைமனே திரும்பிப்போ அப்படின்னு கோஷங்கள்லாம் எழுப்பப்பட்டது. இந்த எதிர்ப்புகளை அடக்கிறதுக்காக காவல்துறை என்ன பண்ணாங்க? ஒரு ஃபோர்ஸஸ் அதிகமாக காவல்துறை ஃபோர்ஸஸ் கொண்டு இந்த எதிர்ப்புகளே அடக்கிட்டாங்க. அஜிடேஷன் ஃபார் ரிமூவல் ஆஃப் நெயில் ஸ்டாச்சு, அதாவது நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 நடக்குது. ஜேம்ஸ் நீல் அப்படின்றவர் என்னென்னா மெட்ராஸில் ஒரு இன்ஃபேண்ட்ரி பிரிவை சேர்ந்தவர். 1857 57 ரிவோல்ட்டில் ஒரு கான்பூர் மாசாக்கர் நடந்துச்சு. இந்த சம்பவத்தில் நிறையா இங்கிலீஷ் விமென் அண்ட் சில்ட்ரன் கொல்லப்பட்டாங்க. இதுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நீல் கொடூரமாக நடந்துக்கிட்டார். பின்னர் அதனால் நீல இந்தியர் வீரர்கள் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவருடைய சிலை சென்னை மவுண்ட் ரோட்டில் பிரிட்டிஷ்காரங்க அவருக்கு ஒரு சிலை வச்சுருக்காங்க. இதை இந்த சிலை இந்தியர்களின் உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமரியாதை அப்படின்னு சொல்லி கருதுனாங்க இந்த நேஷனலிஸ்ட்டு. இதனால் சென்னையில் தொடர் போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. சென்னை ப்ராவின்சஸ், மெட்ராஸ் ப்ராவின்சஸ் பல பகுதிகளிலிருந்து வந்த இந்த போராட்டக்காரர்களுக்கு திருநெல்வேலியைச் சேர்ந்த எஸ்என் சோமையா ஜூலு அப்படின்றவர் தலைமை தாங்கினார். இந்த போராட்டக்காரர்களுக்கு நிறைய பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அந்த சமயம் மெட்ராஸ்க்கு வந்த காந்தியடிகள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார். 1937 ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ்க்கு ஆட்சி இருந்த பொழுது அவர் ஆட்சி அமைச்சிருந்தார். அந்த சமயத்தில் இந்த சிலை, இந்த நெயிலோட சிலை அகற்றப்பட்டு இந்த சென்னை மியூசியத்தில் வச்சுருக்காங்க. சைமன் கமிஷன் பாய்காட், அது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். சைமன் குழுவை புறக்கணித்தல். 1919 அந்த சட்டத்தின் செயல்பாடுகளை விண்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் ஏற்படுத்தினாங்க. அதோடய செயல்பாடுகளை பரிசீலனை செய்து சீர்திருத்தங்களை பரிந்துரை செய்கிறதுக்காக 1927 ஒரு ஸ்டாட்டுவரி கமிஷன் ஒன்று சர் ஜான் சைமன் தலைமையில் அமைச்சாங்க. ஆனால் அதில் இந்தியர்கள் யாருமே கிடையாது, எல்லாமே பிரிட்டிஷ்காரங்களாக இருந்தாங்க. இது இந்தியர்களுக்கு மிக பெரும் மனச்சோர்வையும் கோபத்தையும் ஏற்படுத்திச்சு. அதனால் காங்கிரஸ் சைமன் குழுவை என்ன பண்ணாங்க? பாய்காட் பண்ணாங்க. மெட்ராஸில் பார்த்தாங்கன்னா சத்தியமூர்த்தி தலைமையில் ஒரு எதிர்ப்பு சைமன் குழுவை எதிர்த்து ஒரு பிரச்சார குழு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மாணவர்கள், கடை வச்சுருக்கவங்க, லாயர்ஸு, ரயில் பயணிகள், இவங்க எல்லாருமே புறக்கணிப்பில் ஈடுபட்டு நிறையா அதிகளோ பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க. 1929 பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18 இந்த சைமன் கமிஷன் சென்னைக்கு வந்தாங்க. அப்போ நிறையா பொதுக்கூட்டங்கள், எதிர்ப்பு ஊர்வலங்கள், கடையெடுப்பு எல்லாமே நடத்தி அந்த சைமன் கமிஷனை பாய்காட் பண்ணாங்க. கருப்பு கொடி, அதாவது பிளாக் ஃப்ளாக்ஸ் வேர் வேவ்டு அகேன்ஸ்ட் த கமிஷன், கருப்பு கொடி ஏந்தி சைமனே திரும்பிப்போ அப்படின்னு சொல்லி முழக்கங்கள்லாம் பண்ணாங்க. இந்த போராட்டத்தை இந்த போலீஸ் யூஸ்டு ஃபோர்ஸ் டு சப்ரஸ் த ப்ரொட்டஸ்ட். இந்த காவல்துறை என்ன பண்ணாங்க? அதனுடைய படைகளை அந்த ஃபோர்ஸை பயன்படுத்தி இந்த எதிர்ப்பை அடக்கிட்டாங்க. ரீகேப்: non-Brahmin movement and the challenge to Congress, non-cooperation movement. Okay students, we will meet on next video.